சீதாராமன் சீரியல் அக்டோபர் 3 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சேது அவங்க 3 பொண்ணுங்களையும் பயங்கரமாக அடிச்சிட்ருக்காங்க. அண்ணா அவங்கள எதுக்குன்னு அடிச்சிட்ருக்கீங்க, வேணாம் விடுங்கண்ணா அப்படின்னு சுபா சொல்ல, புத்தி தானடா உன் பிள்ளைங்களுக்கு வரும் அப்படின்னு சேது திட்டிகிட்ருக்க. என்ன நீங்கள் விட்டால் ஓவராக பேசிட்டே போயிட்டுருக்கீங்க, முதல்ல என் பிள்ளைங்களை அடிக்கிறீங்க, இப்போ என்னடானா என் புருஷனையும் திட்டுறீங்க அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு அர்ச்சனா, அவன் என்ன பண்ணான்னு தெரிஞ்சா இப்படி நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், இவன் ஆந்திரால அப்படின்னு சேது சொல்லிட்டு இருக்கான் அண்ணங்கிறாங்க சுபாஷ். சரிங்க, அவர் தப்பே பண்ணியிருந்தாலும் நீங்க இப்படி பேசுறதெல்லாம் என்னால் தாங்க முடியாது. எங்க பொண்ணுங்களை நாங்களே அடிக்கிறதுல நீங்க உங்க இஷ்டத்துக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க, ஏன் பொண்ணுங்களை அடிக்கிற உரிமை யாருக்கும் இல்லை அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, அக்கா என்னக்கா நீங்கங்கிறாங்க மகா. ஆமாம் மகா, என் பொண்ணுங்களை அடிக்க யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா அவங்க 3 பொண்ணுங்களையும் கூட்டிட்டு கோவமா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சுபாஷும் கூட சேர்ந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் சீதாவோட அப்பா சீதாராம் தங்கி இருக்கிற ஏரியாவுக்கு வராங்க. அங்க இருக்கிறவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன இது நம்ம ஏரியாவுக்குள்ள போலீஸ் வந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. சரி, இந்த வீட்டுல யார் தங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு பாட்டி கிட்ட கேட்க, இங்க ஒரு பொண்ணும் ஒரு பையனும் தங்கியிருக்காங்க, வாடகை 5000, அட்வான்ஸ் 15000ங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் இப்ப அதெல்லாம் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே அப்படின்னு சீதாவோட அப்பா சொல்ல, அது இல்லைங்க, இங்க 3 பொண்ணுங்க வந்துட்டு போனாங்க, ஏதாவது பிரச்சனையோ அப்படின்னு அங்க நின்றுட்டு இருக்கிறவங்க அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க. சரி, அவங்கெல்லாம் எப்படி அப்படின்னு சீதாவோட அப்பா கேட்க, பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு, டெய்லர் வேலை செய்யுது. அப்போ பையன்னு சீதா அப்பா கேட்க, பையன் என்ன வேலைக்கு போறாங்கன்னெல்லாம் எனக்கு தெரியல, ஆனா பொண்ணு மட்டும் தைக்கிற வேலை செய்யுது அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா சீதாராம் 2 பேரும் வந்துடுறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட சீதாவோட அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் இவங்களை பற்றி பெருமையாக பேசுறது கேட்டு, அம்மா யாரும்மா இது, உங்கள் அப்பாவா அப்படின்னு அந்த பாட்டி கேட்க, ஆமாம் இது எங்கள் அப்பா தான், போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நேரத்தில் நாங்கள்லாம் பயந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, இது எங்கள் அப்பா தான் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சீதா அவங்க அப்பாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ராமும் கூட போகிறாங்க. வீட்டை பார்த்ததுமே சீதாவோட அப்பா, என்னம்மா இப்படிப்பட்ட ஒரு வீட்டில் தங்கியிருக்கீங்க, இது வீடே இல்லை, உள்ளே படுத்துட்டு காலை நீட்டினா கால் வெளியே போயிருக்கும், அந்த மாதிரி ஒரு வீட்டை பார்த்துருக்கீங்க, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்மா, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நானே உனக்கு நல்ல வீடாக பார்த்து கொடுத்துருப்பேன்ல, எதுக்குமா நீ இப்படி கஷ்டப்படணும், அதுவும் இல்லாமல் மாப்பிள்ளை கடல் மாதிரி வீட்டில் வாழ்ந்தவர், நீ அவர் அளவுக்கு வசதியாக இல்லைனாலும் கூட நீ நல்லா தானே இருந்த, இந்த மாதிரி ஒரு வீட்டில் எப்படிமா அப்படின்னு சீதா அப்பா சொல்லிட்டு இருக்க. அப்பா பரவாயில்லப்பா, எங்களுக்கு இந்த வசதியே போதுமானது தான், இருங்க உங்களுக்கு உட்காரதுக்கு சேர் எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா உட்காரதுக்கு சேர் எடுத்து போடுறாங்க. அப்போது கையில் இருக்கிற காயத்தை பார்த்துடுறாங்க சீதாவோடப்பா. என்னமாச்சு கையில் எப்படி இது காயம் வந்துச்சு அப்படின்னு சீதா அப்பா கேட்க, அப்பா அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீதாராம் 2 பேரும் சமாளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ துரை அதுக்குள்ளே சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சீதா எப்படியோ அதை சொல்ல விடாமல், குக்கர் சூடு வச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டாமாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரி நான் போய் காஃபி போட்டு வரப்பா அப்படின்னு சீதா சொல்ல, இரு சீதா நான் போய் காஃபி போடுறேங்கிறாங்க ராம். பாஸ் வேணாம் பாஸ், நீங்கள் காஃபி போட்டிங்கன்னா அப்பா இதுக்கப்புறம் காஃபி கொடுக்குற ஆசையே மறந்துடுவாங்க அப்படின்னு சீதா சொல்லியிருக்கேன். எல்லாருமே சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. சரிம்மா, எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு இப்போவே கிளம்புங்க, நான் ஒரு நல்ல வீடாக பார்த்து நானே அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சீதா அப்பா சொல்ல, அங்கிள் இப்போ கூட நீங்கள் கொடுத்த அட்வான்ஸில் தான் நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு ராம் சொல்ல, எப்படிங்கிறாங்க சீதாவோட அப்பா. சீதா கையில் நீங்கள் தானே வளையல் போட்டு விட்டுருந்தீங்க, அந்த வளையலை வச்சு தான் நாங்கள் இந்த வீட்டில் இருக்கோம், நானும் கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு ஜாப் போயிடுவேன், அதுக்கப்புறம் எங்களோட லைஃப் கரெக்டாயிடும் அப்படின்னு ராம் சொல்ல, எப்படி மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறாங்க சீதாவோட அப்பா. எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நாங்கள் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், நிம்மதியாகவும் இருக்கோம், நானும் MBA படிச்சிருக்கேன்ல, சீக்கிரமாக ஒரு நல்ல வேலை கிடச்சிருங்கிறாங்க ராம். நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள் மாப்பிள்ளை, எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ்க்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சீதாவோட அப்பா சொல்ல, ராமும் ஓகேங்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சேது மகா 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அப்போ அர்ச்சனா சுபாஷ் 2 பேரும் வராங்க. ராம் கிட்ட எப்படியாவது நம்ம 2 பேரும் இதுக்கெல்லாம் காரணம் இல்லைங்கிறத சொல்லணும், நான் போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சேது சொல்ல, வேண்டாம் நீங்கள் போகிறது சரியாக வராது, ஏற்கனவே அவன் நம்ம மேலே கோவத்தில் இருக்கான், இதில் நீங்கள் வேற போய் பேசுனீங்கன்னா அவனுக்கு இன்னும் கோவம் ஜாஸ்தி தான் ஆகுங்கிறாங்க மகா. ஆமாம்மா நீங்கள் போகாதீங்க, நீங்கள் போனீங்கன்னா பிரச்சனை இன்னும் அதிகம்தான் ஆகும் அப்படின்னு அர்ச்சனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக துரை வராங்க. துரை எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சேது கேட்க, என்ன ஹெல்ப்புங்கிறாங்க துரை. இல்லை, சின்ன பசங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, அதுக்கு நானும் மகாவும் காரணம் இல்லைங்கிறத எப்படியாவது ராம்கிட்ட கன்வே பண்ணணும், நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சேது கேட்க, அதெல்லாம் கேட்கறதுக்கு அவனுக்கு டைமே இல்லை, அவன் பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் ஆக போகிறான் அப்படின்னு துரை சொல்ல, என்ன சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க மகா. ஆமாம், அவன் பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் ஆக போகிறான், அவன் MBA படித்த புள்ளல, நிறைய ஐடியா வச்சுருக்கான் அப்படின்னு துரை சொல்ல, அது மட்டும் இல்லாமல் சீதாவோட அப்பா கூட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, எல்லாரும் பயங்கரமாக அப்படியே ஷாக் ஆகுறாங்க. எதுக்குன்னு சேது கேட்க,
அதான் உங்கள் 3 பொண்ணுங்களையும் தூக்கி ஜெயிலில் போடுறதுக்கு தான் அப்படின்னு சொல்ல, நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ, எல்லாம் உன்னால தான் அப்படின்னு அஞ்சலி பிரியா 2 பேரும் சத்யாவை திட்டிகிட்டு இருக்காங்க. நிஜமாக தான் சொல்கிறியா? நிஜமாவே அந்த சீதா எங்கள் பொண்ணுங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு எல்லாரும் மாற்றி மாற்றி பதறிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை, சீதா பாவம் பார்த்து மன்னிச்சு விட்டுட்டா. சீதா இந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொல்லவே இல்லை. அவன் மட்டும் சொல்லியிருந்தானா இந்நேரம் உங்கள் பிள்ளைங்கள்லாம் ஜெயிலில் கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு துரை சொல்ல எல்லாரும் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து துரை போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 4 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பெரியவங்க பிரச்சனையில் இதுக்கு மேலே நம்ம தலைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அஞ்சலி பிரியா சத்யா 3 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் எதை பண்ணாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ ராம் நம்ம மேலே பயங்கரமான கோவத்தில் இருக்கான். இப்போதைக்கு அவங்ககிட்ட எதுவுமே நம்ம பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அவன் பிஸ்னஸ் பண்ணவே கூடாது. அவன் பிஸ்னஸ் பண்ணிட்டானா நம்மள எல்லாத்தையும் மறந்துடுவான். அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு மகா அர்ச்சனா 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. சேது சுபாஷ் 2 பேரும் சேர்ந்து ஆமாம் எப்படியாவது ராம் பிஸ்னஸ் பண்ணுறதை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இருக்காங்க. இன்னொரு பக்கம் சத்யன் மீரா 2 பேரும் மகாவோட வீட்டுக்கு வராங்க. அப்போ வாட்ச்மேன் பார்த்துட்டு அவங்கள நலம் விசாரிக்கிறாங்க. அர்ச்சனாவும் அவங்க 3 பொண்ணுங்களும் வந்து வெளியிலே இருங்க, வீட்டுக்குள்ளே வராதிங்க அப்படின்னு தடுத்து நிறுத்துறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் உள்ளே வராங்க. ஹாயா வந்து சோஃபாவில் உட்காராங்க. இவங்கள பார்த்ததும் துறையை வந்து இவங்க கிட்ட நலம் விசாரிச்சு, செல்வி இன்னைக்கு விருந்தெல்லாம் தடபுடலாக இருக்கணும், முந்திரி அல்வா ஸ்பெஷலாக செய் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வேண்டாங்கிறாங்க மீரா. முதல்ல இங்கேருந்து போங்க, எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு அர்ச்சனா சத்தம் போட்டு இருக்காங்க. உடனே துறை வந்து ஃபோனில் இருக்கிற அர்ச்சனாவோட வீடியோ, அதாவது மகா பத்தின ரகசியம் என்னன்னு கேட்கறதுக்காக துரை கிட்ட 10,000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ போட்டு காட்டுறாங்க துரை. இதை பார்த்ததுமே அர்ச்சனா பயந்து அப்படியே ஆஃப் ஆகுறாங்க. சரி போலாமா சத்யன் அப்படின்னு மீரா கேட்க, இல்லை வெயிட் பண்ண, மகாவை பார்த்துட்டு தான் போகணுங்கிறாங்க சத்யன். மகா ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கா, வரதுக்கு டைம் ஆகும், நீங்க முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்ல சத்யன் கண்ணை காட்டும். உடனே துரை திரும்பவும் ஃபோன் எடுக்கிறாங்க. அதை பார்த்ததும் திரும்பவும் அர்ச்சனா பயந்துக்கிட்டு மகாவுக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. மகா வீட்டுக்கு வந்து சத்யன் மீரா 2 பேர்த்தையும் பார்த்து அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.